இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எதிரிகள் நம்முடைய ஏணிப்படிகள் என்ற ஒரு மைய சிந்தனை அடிப்படையில நாம் சிந்திக்க இருக்கிறோம். எதிரிகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நம் வாழ்வினுடைய ஒரு ஏணிப்படிகளாக பார்க்க வேண்டும். அவர்களை வைத்து நாம் மேலே முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு நேர்மறையான எண்ணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகில் மனிதர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சிலருக்கு எதிரிகளாக மாற்றி விடுகிறது. சில வேண்டுமென்றே எதிரிகள் ஆவார்கள், சில வேண்டாம் என்று எதிரிகள் ஆவார்கள் என்பதையும் நான் சிந்தித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழியத்திலே சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவோருக்காக, உங்களை சபிப்போருக்காக ஜெபியுங்கள், ஆசி கூறுங்கள் என சொல்லி இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த வார்த்தை நாம் எப்படி பக்குவமாக பயன்படுத்த தெரிய வேண்டும் என்றால், இப்போ உதாரணமாக சில குறிப்புகளை சொல்லலாம். விதைக்கு எதிரி யார்? மண். அப்ப மண், விதையை குழியை தோண்டி விதையை உள்ளே போடுகிறோம். குழி மூடிய பிறகு விதை மூடிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எதிரியாகிய மண்ணை விதை எப்படி முண்டி முளைத்து மேலே வழுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த இடத்தில் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை தன் தோழனாக மாற்றிக் கொள்கிறது. இரண்டாவது, காற்று என்பது பறவைகளுக்கான எதிரி. ஆனால் அந்த பறவைகள் தன் திசையை நோக்கி, தான் செல்லக்கூடிய திசைக்கு எப்பொழுது காற்று அடிக்கிறதோ அதை தன்வசம் பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்கின்றன, பறந்து செல்கின்றன என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, மீன் இருக்கிறது. மீனுக்கு அந்த நீரோடு வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அந்த மீனுக்குள்ளே பல வகையான பெரிய பெரிய மீன்கள் இருக்கும். ஆகையால் நான் அந்த இடத்தை விட்டு ஒரு குட்டைக்கு மாறுகிறேன் என்று எந்த மீனும் போவதில்லை. அந்த ஒரு எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வாழ்கிறது. எனவே ஒரு மண் தன் எதிரியாகிய விதையாகும், இல்லை விதைக்கு எதிரி மண்ணாக இருக்கட்டும், எப்படி ஒத்து போவதனால் நமக்கு கனி கிடைக்கிறது. எவ்வாறு பறவைகள் பறந்து செல்வதனால் அந்த காற்றாகிய எதிரியோடும், எதிரிக்கு காற்றுக்கு எதிரி பறவையா இருந்தாலும் பதவிக்கு காற்று எதிரியா இருந்தாலும் அவர்கள் எப்படி அதை பயன்படுத்தி முன்னேறி செல்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப அதை போலதான் மனிதர்களாகிய நாம் நம்முடைய எதிரிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட சங்கடங்கள், ஏகப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சிலரை ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த உலகத்தில் எதிரிகள் தான் நம்முடைய பலம். அந்த எதிரிகளை நாம் எப்படி தக்க விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற நுணுக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சோதனை தான் நம்மை மென்மேலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நாம் கீழே விழுந்து விடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நான் என் எதிரிகளை எப்படி நேர்மறையாக பயன்படுத்துவது. இப்போ ஒருத்தர் உங்களை உதாசீனப்படுத்துகிறார், வார்த்தையால உதாசீனப்படுத்துகிறார், இல்லை என்றால் அவருடைய செயல்பாடுகளால உங்களை கஷ்டப்படுத்துகிறார், கண்ணீர் விட வைக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்தில் நான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், கண்ணதாசன் கூட அழகா சொல்வார், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய இதயம் பலப்படுவதற்கு தேவைப்படுவது இப்பேற்பட்ட எதிரிகள். அப்ப நாளில் நான் அதை தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு எனக்கு உதவுவதாகவும் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இந்த எதிரிகளை வைத்து அவர் எவ்வாறு மேலே ஏறி சென்றதையும் நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவுக்கு கூட இருந்தவர்கள் கூட எதிரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள், துரோகிகளாக கூட இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களையும் பயன்படுத்தி எவ்வாறு மேலே சென்றார். யூதாசு தான் காட்டி கொடுக்க போகிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு ஒரு நாளும் யூதாசுவிடம் அப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது என்பதை மற்ற சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அவனிடம் உள்ள அந்த குறையை தனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்த முக்கியமான ஒரு முயற்சியாக இருக்கிறது. அதே போல கூடவே இருக்கக்கூடிய பேதுரு, இவரை எனக்கு தெரியவே தெரியாது என சொல்லும் போது இறைவனுக்கு வலித்திருக்கும். ஆனாலும் அதற்கு முன்னே அவர் கண்டறிந்ததனால், பேதுரு, சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய்ன்னு சொல்லி போறக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கணும்.
இந்த வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும். எதிரியே இல்லாம நான் வாழலாம்னு வாழக்கூடாது. எனவே ஒரு கப்பல் எதற்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கரையில நிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கல. அது அலைகளை எதிர்த்து போகணும், அது கடல்ல பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் கப்பலை படைச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தணும். எனவே இல்ல கடல்ல போச்சுன்னா அது மூழ்கிரும், கரையிலே நிக்கட்டும்னு சொன்னோம்னா நம்ம போட்ட முதல் எங்க நம்மளே அது அழிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு மாறும். எனவே கரையில் நிற்பதற்காக கப்பலையும் தரையில் நிற்பதற்காக விமானத்தையும் யாரும் இங்கு படைக்கவில்லை. விமானம் என்றால் ஆகாயத்துக்கு பயணம் செய்துதான் ஆக வேண்டும். அது பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். இக்கட்டான சூழ்நிலை, கால நெறிமுறைகளை அது தாண்டித்தான் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் விமானம் படைக்கப்பட்டது, அதற்காகத்தான் கப்பலும் படைக்கப்பட்டிருக்கு. எனவே இல்லை, இரண்டும் சென்றால் அவை எவ்வாறு ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் அதை தரையிலேயே நிப்பாட்டுவோம் என்று விமானத்தை நிப்பாட்டி வைத்து விட்டால் அதனுடைய நோக்கம் தோற்று போய்விடும். எனவே எதிரிகளை நாம் எப்படி ஏணிப்படிகளாக பயன்படுத்த வேண்டும் என்பது நுணுக்கத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருவர் உங்களை பற்றி சொல்லுகிறார், ஏதோ ஒரு சொல்லி பரப்பி விடுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பம், கணவன், ஒருவேளை மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவுகள் அனைத்தையும் மறந்துட்டு உங்களை நினைச்சு எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதை விட உங்களை நினைக்கக்கூடியவர் வேறு யார்? எனவே அவர்களை நாம் எப்படி நேர்மறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவர்களுடைய வார்த்தையும் கவனிக்க வேண்டும். அதில் உண்மை இருக்கிறது என்றால் நாம் நம்மை திருத்தி கொள்ளலாம். தவறு இருக்கிறது என்றால் பரவாயில்ல, இல்லையே அவர்கிட்ட இருக்குது போல அப்படின்னு நினைச்சு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்றால் நாய்க்குத்தான் வலிக்க செய்யும். சூரியன் ஐயையோ நாய் என்னைய பார்த்து குலைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் தன்னை மறைத்து கொள்ளாது, அது ஒளி வீசிக்கொண்டேதான் இருக்கும். எனவே நாய்க்குத்தான் வாய் வலிக்கும், சூரியன் அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கு நீ உறவுகளே, சும்மா நம் வாழ்விலும் சில நாய்க்களாக இருந்து குலைத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எதிரிகள் அதிகமாகிறார்கள் என்றால் நம்முடைய பலத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டும். ஜெபம், இன்னும் கொஞ்சம் ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் செயல்படுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தயாரிங்க, இன்னும் கொஞ்சம் புத்தகம் வாசிங்க. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளே இருத்துவதனால் நமக்கு ஒரு காசு கூட, 50 காசு கூட பிரயோஜனம் கிடையாது. எனவே எதை நான் உள்ளே இருத்துகிறேன் என்று பார்க்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி அவருடைய எல்லா இடத்திலும் ஆண்டவரை மட்டுமே வைத்திருந்தார். அதனாலதான் அவர் பாடுறார், திருப்பாடல் 23 சொல்லுகிறார், ஆண்டவர் என் ஆயர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை என் ஆயனாக கொண்டிருக்கும் போது என் எதிரிகள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். பாத்தீங்களா? அந்த எதிரிகளின் முன்னால் எதிரிகளை ஒரு ஏணிப்படியாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தாவீதுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் ஆண்டவர். காரணம், ஆண்டவர் என் ஆயன் என்று ஏற்றுக்கொண்டதனால் எதிரிகளை ஏணிப்படியாக மாற்றி முன்னேறியவர் தாவீது என்பதை பார்க்க வேண்டும். இன்னொருவர் இருக்கிறார். பாதாளத்தில் இருந்த அவர் ஒரு மரத்தின் ஏறி இயேசுவை கண்டு அவர் ஆசி பெறக்கூடியதையும் மீட்பு அடையக்கூடியதையும் மனமாறக்கூடியதையும் நாம் பார்க்க வேண்டும். சக்கேயு என்ற அந்த மனிதர் தான் தரைமட்டத்தில் இருந்த அந்த குணநலன்களை அப்படியே மேல் மட்டத்திற்கு கொண்டு வர மரத்தின் மேல் ஏறினார். அதாவது எதிரிகள் தன் கூட இருக்கக்கூடிய தீய எண்ணம் கொண்ட மனிதரிடமிருந்து அவர் பிரிந்து மேலே செல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்வில் துன்பப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் தான், வேற யாருமே கிடையாது. நம்மளுடைய சக்தியை நினைத்து விட்டோம் என்றால் துன்பத்தை நாம் ஒருபோதும் நினைக்க மாட்டோம். பொழுக்குன்னு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் யார் அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இது அழுதுட்டு கண்ணீர் சும்மா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்ணீரை வெளியிட வேண்டும் என்றால் அதை ஒரு பயனுள்ள ஒரு காரியத்திற்கு வெளியிட வேண்டும். சும்மா அந்த அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா ஒன்னே ஒண்ணு செய்யலாம், நேர கல்லறைக்கு போய் குழியை தோண்டி நீங்களே படுத்துட்டு மண்ணை போட்டு மூடிட்டு பேசாம உட்கார்ந்துக்கலாம். அப்பதான் யாரு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாரு என்ன சொன்னாலும் உங்க காதுக்கு கேட்காது. அப்படின்னா யாரு என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நேர குழியை தோண்டி உள்ள படுத்துற வேண்டியதை, செத்துற வேண்டியதை. அப்ப செத்தாதான் யாரு என்ன சொன்னாலும் நமக்கு கேட்காம இருக்கும்.
அது நமக்கு தெரியல, செத்தா தான் நமக்கு தெரியும். எனவே அன்பிற்கினியவர்களே, சொல்லத்தான் செய்வார்கள், எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவர் என் நாயர், எனக்கு அவர் மட்டும்தான் நாயர். அவரை என் நாயனாக கொண்டிருக்கும் போது என் எதிரிகள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அவர்கள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார் என சொல்கிறார். எனவே எதிரிகளை ஏணிப்படிகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் மேலே ஏற வேண்டும். அவர்களால் நீங்கள் தோற்றுவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், ஒருவனை பற்றி நாம் பேசினோம் என்றால் அவன் கீழே இறங்கி விடுவான், அவனுடைய பெயர் கெடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை வெளிவந்தேதான் தேரும். நீங்க அதற்காண்டி கவலையே படக்கூடாது. நீங்க முன்னோக்கி செல்லதான் வேண்டும். இன்று மனிதர்களாகிய நாம் இன்னொரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தையால் நாம் மிகவும் வேதனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். நீங்க உண்மையிலே கஷ்டப்படுறோம் அப்படின்னா, உண்மையிலே பிறரால நான் அவங்க பேசின வார்த்தை எனக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இயேசுனுடைய பாடுகளை நினைச்சு பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்களேன். அந்த படை வீரர்கள் அவரை பார்த்து சொல்றது, ஏளனப்படுத்தி காரி துப்பி கன்னத்துல அறையிற அந்த நிகழ்வை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டக்கூடிய அந்த முன்மாதிரி என்னவென்றால், எதிரிகளை அவன் வழியிலே சென்று வீழ்த்த முடியாது, மாறாக நமக்காக அவனுடைய வழியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அவன் அறைகிறான் என்று இவரும் அறையவில்லை, அவன் துப்புகிறான் என்று இவரும் துப்பவில்லை. நாம் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், சூரியனிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது. ஒரு நாளும் சூரியன் நாயை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. ஆனாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாய்க்கும் அது வெளிச்சம் தான் கொடுக்கிறது. நான் நாய்க்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டேன், நாய்க்கு மட்டும் வெளிச்சத்தை மறைக்கவில்லை, மாறாக நாய்க்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய எதிரிகளை நாம் எப்படி ஏணிப்படி ஆக்கலாம் என்ற நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் மிகவும் உன்னதமான ஒரு நிலையை அடைய முடியும். எனவே எல்லா விஷயங்களையும் உள்ளத்தில் இருத்தி போட்டு சிந்திக்க வேண்டும் வைப்பதற்கு இது ஒன்றும் பெரிய ஒரு பேங்கு கிடையாது. நம்முடைய மனசு பேங்கு கிடையாது. அதாவது இது என்னன்னா, நல்லது பேங்கா பயன்படுத்தினா கூட நல்லது, ஆனா சிலர் குப்பை தொட்டியா பயன்படுத்துவாங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து கொட்டுறதுக்கு அது நல்லா இருக்காது. எனவே நம்முடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எதிரிகளை வெளியிலிருந்தே வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எதிரியை ஒரு நாளும் மனசுக்குள் வைத்து விடாதீர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய எதிரிகளை எப்படி ஏணிப்படி ஆக்கலாம் என்று திருவிழியத்தின் வழியாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் நாம் பயணத்தை புறப்படுவோம். நம்முடைய எதிரிகள் நம்முடைய ஏணிப்படிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென்.